எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூதாட்டத்தை பற்றியும் சாராயம் காய்ச்சறதை பற்றியும். சூதாட்டம் ஆடலாமான்னா அது ஆடக்கூடாது தான். அது சும்மா சாராயம் காய்ச்சறது சட்டப்படி தப்பு. விற்கிறது தப்பு, கடத்துறது தப்பு. கள்ள சாராயம் எங்கேயாவது முட்புதர், தோப்பு இந்த மாதிரி இடங்களெல்லாம் நிறையா காய்ச்சி பணம் சம்பாதிப்பாங்க. சரி, அவங்கள என்ன பண்ணுன்னா போலீஸ் வந்து இது மாதிரி தான் போலீஸ் இன்ஃபார்மர் மூலமாக தெரிஞ்சுட்டு ரெய்டு பண்ண போவாங்க. ஒரு டீமாக தான் போவாங்க. பழைய ரஜினி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மாறு வேஷத்தில் ஒரு டீம் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு அங்கே ரெய்டு போவார். ரெய்டு போய் இப்போ வந்து அவங்கள கைது பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அதுதான் நிஜத்துலேயுமே அப்படி தான். சரி, போலீஸ் மாறு வேஷத்தில் போகுமானா போலீஸ் கட்டாயமாக மாறு வேஷத்தில் போய் அவங்கள ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, எங்கள் பொம்பளைங்கள்லாம் இருப்பாங்க. சரி, ஆண் காவலர்கள் போகிறாங்க, ஏதாவது பிரச்சனை வரும், கையை பிடிச்சிருத்தான் காலை பிடிச்சிருத்தான் அப்படின்னு வருமானா கட்டாயம் வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது மாதிரியான நேரத்தில் வந்து பெண் காவலர்களை கூட்டிகிட்டு போவாங்க. சரி, அதுவும் போக நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சட்ட ஒழுங்கு காவல் நிலையத்தில் பணிபுரிகிறப்ப ஒரு இடத்துல வந்து கள்ள சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீமோடு போயிருந்தோம். போய் வீடு ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்தாக்க எங்கேயுமே ஒன்றுமே கிடைக்கல. அசந்து போய் நிற்கிறப்ப ஒருத்தர் வந்து சைகையில் காமிச்சார். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாக்கடை ஓடுது, அந்த சாக்கடையை செக் பண்ணுங்கன்னு. சரி, இந்த சாக்கடையை குச்சி வச்சு நோண்டுனா பாக்கெட் சாராயம் பாக்கெட்டாக சாக்கடையில் கயிறு கட்டி நெட்டுக இருக்குது. அது மாதிரி ரெய்டு பண்ணி அந்த பொருளெல்லாம் கைப்பற்றி அதை உரிய முறையில் கோர்ட்டுக்கு அனுப்பி அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை கைது செஞ்சு அந்த நடவடிக்கை